காயத்ரி இன்னும் ரெடி ஆகலையா? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. அம்மா வெளியே நின்னு கத்திக்கிட்டு நிக்கிறத கேட்டு நான் தாம் கல்யாண பொண்ணுன்னு நினைக்க வேண்டாம். என் பக்கத்து வீட்டு பொண்ணு காவ்யாவுக்கு தாம் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போக தாம் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இனிமே நான் தாம் இங்க எரியவுல கல்யாணம் ஆகாத பொண்ணா இருப்பேன். என்னை விட சின்னம் சிறுசுக்கெல்லாம் ஆயிட்டு. காவ்யாவுக்கு 20 வயசு தாம், அதுக்குள்ள அவளுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம் என்று நினைத்தேன். அங்க வரவங்க போறவங்க எல்லாம் என் கல்யாணத்தை பத்தி கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லியே ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைச்சு இருந்தப்போ காவ்யா நான் அவ கூடவே இருக்கணும்னு சொன்ன வராம இருந்தா அக்கா கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னதால் போக வேண்டியதா போச்சு. நான் காயி என்கிற காயத்ரி, எனக்கு இப்போ 28 வயசு. என்ன உருவாட்டி பார்த்தா மறுபடியும் பார்க்க தோணுற அழகும். இவ்வளவு அழகு இருந்து என்ன பயன்? பாழா போன செவ்வாய் தோஷத்தால என் பியூஸ் என்ன ஆகும் என்று தெரியல. நான் ரெடியாகி வெளியே வந்தேன். இங்க அம்மா என்ன பார்த்ததும் கண்ணு கலங்கி என்ன பார்த்து அழகா இருக்கடி காயு, போதும் வாங்க போலாம். வெளியே வந்ததும் பக்கத்து வீட்டு புஷ்பா அம்மாவும் அவங்க புருஷன் சுதாகரும் ரெடியாய் நிக்கிறாங்க. புஷ்பா அம்மா என்ன பத்தாதும், ஏய் காயு, கல்யாண பொண்ணு காவ்யாவை விட உன்னை தாம் மண்டபத்துல பாப்பாங்க. எனக்கு இதை கேட்டதும் என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அவங்க புருஷன் 2-3 வருஷமா என்ன பாக்குற விதம் சரியில்லை. இப்பெல்லாம் புஷ்பா அம்மா வீட்டுக்கு போறதை நான் தவிர்க்கிறேன். அவர் இல்லாத நேரம் தாம் நான் அங்கே போறதும் புஷ்பா அம்மாவை பார்த்து பேசுறதும். கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. புஷ்பா அம்மா சொன்ன மாதிரி கல்யாண பொண்ண பாக்குறத விட நிறைய பேர் கண்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கின்றன. அப்பதான் என் 2 மன்சு குழந்தைகளோடு கல்யாணத்துக்கு வந்த என்ன பார்த்ததும், ஏய் காயு, எப்படி இருக்கடி என்று கேட்டு விட்டு 2 பசங்களையும் அவ அம்மா கிட்ட போய் உட்கார சொல்லி என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. மன்சு, என்னடி அப்புறம் கல்யாணம் பண்ற ஐடியா எல்லாம் இல்லையா? எவ்வளவு அழகா இருக்க அங்க பாரு. ஒரு பையன ஒரு 20 வயசு தாம் இருக்கும் உன்னை எப்படி பாக்குறான்னு. இதை மாதிரி எத்தனை பேரு உன்னை சைட் அடிச்சாங்க, ப்ரொபோஸ் பண்ணங்க. அதில ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடி. இந்த காலத்தில செவ்வாய் கிரகதல செட்டலைட் விட ஆரம்பிச்சாங்க. நீ இதை இன்னும் நம்பிக்கிட்டு? காயத்ரி, எனக்கு நம்பிக்கை இல்லடி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க குடும்பம் இதை நம்புறாங்களே. மன்சு, அப்போ உன் இளமையை இப்படி வீணடிக்கிறத விட வேற ஏதாவது வழி பாருடி. காயத்ரி, வேற என்ன வழி புரியலடி. மன்சு, சரி தாலி கட்டுற டைம் ஆச்சு, அப்புறம் பேசலாம். காவ்யா கழுத்துல தாலி கட்டுனதும் மன்சு என்னை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சா. மன்சு, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீ யார் கூடையாவது கேம் பண்ணியிருக்கியா? காயதிக்ரி, ஏய் மன்சு, இதை கேட்கவா தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? என்ன உனக்கு தெரியாதா என்ன நான் அப்படிப்பட்டவளுன்னு நினைச்சியா? மன்சு, ஏய் காய, மெதுவா பேசடி. நான் என்ன பேசிட்டேன்? உனக்கு வயசு 28 ஆகப்போகுது. இன்னும் கேம் விளையாடமா இருக்க? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது நல்ல என்ஜாய் பண்ணுடி. என்னடி இப்படி யோசிக்கிற? ஏதாவது சொல்லுடி. காயத்ரி, அது ஒன்னும் இல்லடி. ஆசை இல்லாமல் ஒன்னுமில்லை. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு தெரிஞ்சிட்டா அது ரொம்ப பயமா இருக்கு. மன்சு, ஓ அதுவா விஷயம்? இவ்வளவு பயப்படுற? நானும் தாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால நிறைய கேம் விளையாடினேன். இப்பவும் அவங்க கூட கேம் விளையாடிட்டு தான் இருக்கேன். இன்னும் என் புருஷன் கண்டு பிடிக்கவே இல்லை. நாம நடந்துக்கிற பொறுத்து தாண்டி இருக்கு. காயத்திரி, என்னடி சொல்ற? என்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை. யாரடி அவன்? இவ்வளவு நாளா என்கிட்ட எதுக்குடி மறைச்சு வச்ச? என்னோட எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றவடி. நான் என்கிட்ட எதுக்குடி மறைச்சு வச்ச? மன்சு, என்னடி இப்படி சொல்ற? இந்த மாதிரி விஷயத்தை எப்படி வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது? நீ என் நல்ல ஃப்ரெண்ட். வேற உனக்கு தெரிஞ்ச என்ன பழைய மாறி பார்க்க மாட்டாய்ன்னு நினைச்சு தாண்டி இதுவரைக்கும் சொல்லல. காயத்ரி, அப்போ சொல்லுடி, ஆள் யாரு? மன்சு, ஆர்வத்தை பாருடா. காயத்ரி, உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா சொல்லதா. மன்சு, நம்ம கல்யாண பொண்ணு அப்பா துறை தாண்டி
காயத்ரி, என்னடி சொல்ற, என்னால நம்ப முடியல. துரை ஆங்கிள் இப்படி பண்ணுவாங்களா? மன்சு, நிதாம் அப்படி நினைக்கிற. எப்படி அவருக்கு கேம் விளையாட தோணுசு தெரியுமா? நாம முன்னாடி ஊட்டிக்கு டூர் போனோமே, அங்க வச்சு தாண்டி கேம் விளையாடினார். அப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய கேம் விளையாடினார். சும்மா சொல்ல கூடாதுடி, என் புருஷனை விட நல்லா கேம் விளையாடுறாங்க. மன்சு, என்னடி யோசிக்கிற? என்ன முடிவு பண்ணி இருக்க? ஏதாவது இருந்தாலும் உன்னோட இஷ்டம். காயத்ரி, நீ சொல்றது சரிதான், ஆனா பயமா இருக்குடி. ஏற்கனவே செவ்வாய் தோஷம், இது வேற தெரிஞ்சா செத்து போறதை தவிர வேற வழி. மன்சு, அதுக்கு ஒரே வழி தாம் இருக்கு. சின்ன பசங்க கூட கேம் விளையாட வேண்டாம் துரை அங்கிள். மாறி வயசான ஆளுங்கள கூட கேம் ட்ரை பண்ணு, அவங்க மானம் மரியாதை போறதை விரும்ப மாட்டாங்க. அவ சொன்னதுக்கு எல்லாம் சும்மா தலையசைத்தேன். நான் அப்புறம் ஒன்னும் அவகிட்ட சொல்லல. மன்சு, ஏய் துரை அங்கிள கூட கேம் விளையாடிய? உன்மேல அவருக்கு ஒரு கண்ணு இருக்கு. காயத்ரி, ஏய் போடி, எனக்கு வேணாம், நீயே அவர் கூட கேம் விளையாடு. மன்சு, அப்போ யாரையோ பார்த்து வச்சிருக்க போல. காயத்ரி, அப்படி ஒன்னும் இல்லடி, பாப்போம். மன்சு, அப்புறம் இன்னொரு விஷயம், ஆள் செலக்ட் பண்ணும்போது அழகா இருப்பாரா, கருப்பா வெள்ளையா? ஒன்னும் பார்க்காத உன்னை நன்றாக கேம் விளையாடுவான், கிட்டப்போ. காயத்ரி, போதும், வா போய் சாப்பிட போலாம். நாங்க அங்க பந்தி போடுற இடத்தில போக நின்னப்போ அந்த பக்கமா துரை அங்கிள் வரத பார்த்து என்கிட்ட, மன்சு நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா வரேன்னு சொன்னா. நான் போனபோ துரை அங்கிள் என் எதிரே வந்து நின்னு சபிடியான்னு கேட்டாங்க. நான் இதோ இப்பதான் போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நடந்தேன். அவர் மன்சு நின்ன இடத்தில நடந்து போனாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் மறைஞ்சு நின்னு பார்த்தேன். அங்க ஒரு சின்ன பாத்ரூம் இருந்தது. அங்கே யாரும் இல்லை. துரை அங்கிள் கூட போயிட்டா. பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். இவ்வளவு ஆட்கள் இங்க இருக்கும்போதே இவள கேம் விளையாட கூட்டின்னு போறார். நான் அங்கே இருந்து சாப்பிடுற இடத்தில வந்ததும் அங்க புஷ்பா அம்மா புருஷன் சுதாகர் தனியா நின்னாங்க. என்ன பார்த்ததும் எதையோ அதிர்ச்சியா பாக்குற மாதிரி இருந்தது. என்னிடம் தயங்கி சபிடியா காயத்ரி அப்படி கேட்டார். நானும் அவர் முன் நின்னு, இல்ல சாப்பிட போறேன், நீங்க சாப்பிட்டீங்களா என்று அவரிடம் கேட்டேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம் நான் அவரிடம் பேசினது. சுதாகர், இல்லாமா பந்தி புல்லா ஆட்கள் ஆனது. உங்க அம்மாவும் புஷ்பாவும் சாப்பிடிட்டு இருக்காங்க. அடுத்த பந்தியில் சாப்பிட நிக்கிறேன். அங்க 2 சேர் இருந்தத பார்த்து நான் சொன்னேன், அப்போ அங்க உட்காரலாம் என்று சொல்லு. நான் அங்கே போனேன். அவரும் பின்னாடி தயங்கி நடப்பது நம்ப முடியாமல் வந்தார். அங்க உட்கார்ந்து இருந்தப்போ அங்கிள் என்கிட்ட கேட்டாங்க, என்ன காயத்ரி, இப்போ வீட்டுக்கு வரதே இல்ல? நான் அடிக்கடி வருவேனே, வேணும்னா புஷ்பா அத்தை கிட்ட கேளுங்க. இல்ல, நான் இருக்கும் போது வரது இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஓ, அதுவா, வந்துட்டா போச்சு. இவர் பழைய ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன் ஆச்சே. வயசானாலும் வாட்ட சாட்டமா கம்பீரமாக தாம் இருக்காங்க. ஆட்டி உயரம். புஷ்பா அம்மா என்ன விட உசரம் ரொம்ப கம்மி. இவர் பக்கத்தில நின்னா நான் தான் இவருக்கு செஞ்சு வச்ச ஜோடி போல் இருப்பேன். பட் இவங்க ரொம்ப கருப்பு, நான் நேர் எதிர் கலர் சந்தன நிற அழகி. எங்க அப்பாவை விட எப்படியும் 6-7 வயசு அதிகமாக தாம் இருக்கும். இவங்க வீட்டை வித்துவிட்டு இங்கே புஷ்பா அம்மா குடும்ப வீட்டை வாங்கி இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. இவர் முகத்தில் ரொம்ப சந்தோஷம். பேசாத நான் அவர் எதிர் உட்கார்ந்து பேசுவதும், அப்புறம் என்னங்க உங்க பையன் போன் பண்ணாங்களா? இல்லை, இன்னும் அவர் கிட்ட பேசுறது இல்லையா? இன்னும் அவன்கிட்ட எந்த பேசும் கிடையாது. இத்தனை வருஷம் பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுவிட்டு கண்டவள கூட்டிட்டு ஓடிய அவன்கிட்ட இன்னும் என்ன பேச்சு வேண்டி இருக்கு? கல்யாணம் ஆகி 7 வருஷம் குழந்தைகள் இல்லாமல புஷ்பாவும் நானும் எவ்வளவு வேதனை பட்டோம். அவன் கூட்டிட்டு ஓட்டினவ கூட அவளோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்ட உடனே அவங்க கூட போயிட்ட. புஷ்பா நல்லா சொன்ன பையனை கூட்டிட்டு வாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அப்படி இப்படி சொன்னா நான் தான் பிடிவாதமாய் இருக்கேன். புஷ்பா இன்னும் ஒன்னும் சொன்னா. நம்ம காயத்ரியை சுமனுக்கு கட்டி வச்சிடலாம்னு சொன்னா. நான் கோவத்துல அவள ஒரு அறை விட்டேன். இருந்தாலும் அவ உன்னோட அம்மா கிட்ட போய் பேசி இருக்கா. உன்னோட அம்மாவுக்கும் சம்மதம்தான், நான் தான் வேண்டாம்னு விட்டேன். ஏன், செவ்வாய் தோஷம் என்கிறதாலையா? சேச்சே, அப்படி ஒன்னும் இல்லம்மா. நீ வேற நல்ல பொண்ணா இருக்க. அதன்
உன்னை விட அவனுக்கு 3 வயசு கம்மியா இருந்தாலும் உங்க அம்மா சொன்னது அதற்கு காரணம் உனக்கு இனிமே கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்கிற பயத்தால் தான். அதனால என்கிட்ட அவனை கூட்டிட்டு வர சொன்னா நான் ஒத்துக்கல. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால தான் உங்க அம்மா உங்ககிட்ட இருந்து இத மறைச்சு வச்சா. நீ இதை அவகிட்ட போய் கேட்டிராத, சொல்லக்கூடாத என்று சொன்ன. நானே உன்கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இல்லங்க, நான் இந்த பத்தி கேட்க மாட்டேன். அங்கு பையனும் இருந்தான். இவனை எங்கள் ஊரில் பார்த்ததே இல்ல. அநேகமாக இவன் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்த பையனாக தான் இருப்பான். ஒரே நேரத்தில் ஒரு 60 வயது ஆணும் 20 வயதுடைய இளைஞனும் பார்த்து கொண்டு இருந்தனர். அவர் அந்த பையனை பார்த்து முறைத்தார். அவனோ லேசாக பயந்தபோல் அங்கிருந்து சென்று விட்டான். அந்த பந்தி முடிஞ்ச ஆள்கள் வெளியே வந்து கை கழுவிக்கிட்டு நின்னாங்க. அப்போ மஞ்சுவும் தூரமாக வருவதை கண்டு நான் அங்கிருந்து அவரிடம் சிரித்துவிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்ற என்னோட அம்மா பக்கம் போய் நின்னேன். இங்க போன நீயும் மஞ்சுவும் நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க மண்டபத்தில் உள்ள போறோம். அம்மாவும் புஷ்பா ஆண்டியும் மண்டபத்துக்குள் போனார்கள். அப்புறம் அடுத்த பந்தி சாப்பாட்டுக்கு கதவு பக்கம் ஆட்கள் அதிகமாக கூட ஆரம்பித்தது. மஞ்சுவும் சீக்கிரம் சாப்பிடுகிற இடத்தை நோக்கி வருவதை கண்டேன். என் பின்னால் நிறைய பேர் வந்தார்கள். நான் அங்கிளை தேடினேன். அவரோ இன்னொரு கதவு பக்கம் போய் நிற்பதை பார்த்தேன். ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது இப்போதுதான் இலைகளை எடுத்து விட்டு மேஜைகளை சுத்தம் செய்கின்றனர். எப்படியும் ஒரு 20 நிமிடமாவது ஆகும் என்று தோன்றியது. ஆனால் மாப்பிள்ளை விட்டார்கள். சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு கிளம்பும் நோக்கில் கூட்டம் கூட ஆரம்பித்தது. கூட்டம் இப்போ ரொம்ப நெரிசல் ஆனது. சுதாகர் அங்கிள் அங்க உட்கார்ந்து இருந்து என்கிட்ட சிரிச்சாங்க. பதிலுக்கு நானும் சிரிச்சேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க எல்லாரும் மண்டபத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பியதும் நாங்கள் தெரிஞ்சவங்க காவ்யா சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். சுதாகர் அங்கிள் என்னை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே மஞ்சுவோட அம்மா அவ பசங்கள அழைச்சுக்கிட்டு கிளம்பும்போது என்கிட்ட மன்சு வந்தா நானும் பசங்களும் வீட்டுக்கு போனோம்னு சொல்லு, அவ பாத்ரூம் போறான்னு போனா, அவ எப்பவும் அப்படித்தாம், ரொம்ப நேரம் எடுத்துப்பா என்று சிரிச்சுக்கிட்டே சொல்கிட்டு போனாங்க. அப்பதான் துரை மாமாவை காணோம் என்கிறது தெரிஞ்சது. நான் அங்கே இருக்கிற பாத்ரூம் பக்கம் மெதுவாக சென்றேன். அதில் ஒரு பாத்ரூமில் இருந்து மன்சு, அப்போ வா இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம். நாங்க அங்க உட்கார்ந்தோம். மன்சு, அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க? காயத்ரி, ஐயோ வேணாண்டி, நீயே பின்வாசல் திறந்துக்க, நான் வேற ஆள கேம் விளையாட ரெடி பண்றேன். மன்சு, யாரடி ஆளு? காயத்ரி, அப்புறம் சொல்றேன். மன்சு, சரி வீட்டுக்கு போவோமா? காயத்ரி, ஏய் முகத்தை பாருடி, போய் கழுவிட்டு வாடி, எவ்வளவு வியர்வை, குங்குமம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. மன்சு, பரவாயில்ல, இப்படி பார்க்க நன்றாக இருக்கேன் இல்ல. நாங்க வீட்டுக்கு வந்தோம். தொடரும்.